தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்ப வந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான தகவலை பார்க்கலாம். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு இந்த ஆப்ரஹாம் கப்பல்? அந்த ஆப்ரஹாம் கப்பலையே நாங்க மூழ்கடிப்போம்னு தானே ஈரான் சொல்லியிருந்தாங்க, ஏன் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது கப்பல் அப்படிங்கறத விடவும் முக்கியமா ராணுவ தளங்கள்ல இருந்துதான் தாக்குதல் வந்திருக்கு. கப்பலுங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம் அளவுக்கு இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கப்பல் சுத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 அடுக்கடுக்கான பாதுகாப்போடு தான் அந்த கப்பல் இருக்கு. அந்த கப்பலை வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல நெருங்க முடியாது. ஒரு 7 பாதுகாப்பை மீறி அந்த கப்பலை தாக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அந்த கப்பலே ஒரு பிரம்மாண்டமான கப்பல், உலகத்திலேயே நம்பர் 1 கப்பல் அவங்கள்ட்டதான் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா விமானங்களே ஒரு 20 விமானங்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு கப்பல்ல விமானங்கள் 20 விமானங்கள் நிக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஓடுதளம் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு தடவை வந்து அதுல வந்து வான் தடுப்பு சாதனங்கள்லாம் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதை வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு கப்பல் மட்டும் டார்கெட் இல்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 பெரிய கப்பல் இருக்கு. நமக்கு ஆப்ரஹாம் தெரியும், அதுக்கப்புறம் இன்னும் 2 கப்பல் இருக்குது. அதையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஏரியாக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஆர்மோஸ்க்கு முழுசா கொண்டு வரல. ஏன்னா ஆர்மோஸ் ஜலசந்தியில இருந்தா எப்ப வேணா ஈரான் தாக்கிடுவாங்கன்னு ஒரு பயத்தோட தான் இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்மோஸ் வந்து மூடினா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அது பக்கம் இனிமேல் வந்து எந்த கப்பலும் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மாற்றமா ஈரான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மூடின உடனே அங்கிருந்து எந்த அளவுக்குலாம் கை கெட்டுதோ அந்த தூரத்துக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஏவுகணை அனுப்பி நங்கூரமிட்டு இருக்கக்கூடிய கப்பலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வந்து ஈரான் இருக்குதுன்னா ஈரானுக்கு பக்கத்தால ஓமன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓமன்ல அவங்களுடைய ஹார்பர்ல நங்கூரமிட்டு இருக்குமே அந்த கப்பலை அடிக்கிறாங்க. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ ஒரு நாடு இருக்குது, பக்கத்தால ஒரு நாடு இருக்குது, இங்க நம்மளுடைய நாட்டுல இருந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யாரும் வரக்கூடாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போகாம இருக்கிற வரையும் இருக்கிறது சேஃப். ஆனா நம்ம போகாமையே இருந்தாலும் நம்ம கப்பலை நம்மளுடைய ஹார்பர்ல வச்சிருந்துக்கும் போதே அவங்க அங்கிருந்து அடிக்கிறாங்கன்னா இதை என்ன பண்ண முடியாது, யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்ப அந்த வேலையை ஈரான் இறங்கிட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரஹாம் போர் கப்பல் இருக்குல்ல, அதுக்கு தாக்குதலை நடத்தி இருக்காங்க. தாக்குதல் நடத்தினதுல 4 தாக்குதல் வந்து பார்த்தா ஹிட் ஆயிருக்குன்னு வந்து சொல்றாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நங்கூரமிட்டு இருக்கக்கூடிய கப்பல்களை பக்கத்தால இருக்கக்கூடிய நாடுகளுடைய தளங்கள்ல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத வந்து யாருமே அண்டை நாடுகளே வந்து எதிர்பார்க்கல. ஒட்டு மொத்தமாக என்ன ஆக போகுதுன்னா, அந்த கடல் பயணம் அப்படிங்கறதே வந்து வணிகமே வந்து தடுக்க போகுது. இது நடந்துச்சுன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல, வெறும் 1-2 நாள்லயே முழுசா வந்து எண்ணெய் வந்து தட்டுப்பாடாயிரும், பெட்ரோல் வந்து தட்டுப்பாடாயிரும், விலை கண்டிப்பா உயரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோஸ் மூடுனா அதோட முடிஞ்சு போச்சு. மத்திய கிழக்குல இருந்து வர்றதே வந்து ரொம்ப சந்தேகம் தான். அதுல வேற இவங்க வேற தாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேலுடைய கப்பல் எதெல்லாத்தையுமே குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியாக வேற விதமான தாக்கத்தையும் நமக்கு வந்து ஏற்படுத்தும் தான் நம்ம சொல்லி ஆகணும். இத வந்து அமெரிக்காவே எதிர்பார்க்கல, இப்படி எல்லாம் இவங்க அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தால இருக்கக்கூடிய அரபு நாடுகளுமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்லணும். அவங்களுமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம கப்பல் மட்டும் இல்லாம லிஸ்ட் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எதெல்லாம் லிஸ்ட் போட்டு அடிக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு உளவு தகவல் எங்கிருந்து வருது அப்படிங்கறத லிஸ்ட் போட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விமானங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி என்ன வந்து ட்ரோன் இருக்குது, என்ன வந்து ரேடார் சிஸ்டம் இருக்குது, எந்த இடத்துல இருந்து அவங்க தகவலை திரட்டுறாங்க அப்படிங்கறத பாயிண்ட் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ வந்து ஈரான் சும்மா வெத்து வேஸ்ட்டுக்கு இல்ல வெறும் வாய் பேச்சுக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிலர் எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி அடிக்கக்கூடியவங்க ஈரான் கிடையாது. நமக்கு எப்படி தெரியும்னா, முக்கியமான தலைவரே இறந்துட்டாரு, இங்க இத்தனை பேர் வந்து குடும்பத்தினரே இறந்துட்டாங்க. அப்படி பார்த்தா இஸ்ரேல்ல யாரும் சொல்லிக்கிற மாதிரி இறக்கலையே அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அமெரிக்கால யாரும் சொல்லிக்கிற மாதிரி இறக்கலையே அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா இங்க வந்து ஸ்பை வேலை பார்த்து அவங்க உளவு தகவல் மூலமாக குடும்பத்தையும் சேர்த்து தலைவர்களையும் சேர்த்து அழிச்சது உண்மையா இருந்தாலும், அதுக்கு பிறகு அவங்க எடுக்கிற ஆக்ஷனும் எப்படி இருக்குன்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே பிரச்சனையா இருக்கு. ஏதோ ஒரு சாதாரண இடத்துல எல்லாம் அடிக்கல, அவங்க வந்து கரெக்டா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் எங்க அடிச்சா வலிக்குமோ, பிளஸ் எங்க அடிச்சா திருப்பி நம்மளை அடிக்க முடியாதோ, அடுத்து நீ போர் கண்டினியூ ஆகணும்னா என்ன ஆகும், அவங்க 2 பேரும் அடிக்கக்கூடிய இடத்தான் நம்ம புரிய வச்சோம்னா திருப்பி அந்த இடத்த நம்ம நாசப்படுத்திட்டோம்னா அங்கிருந்து நம்மளை அடிக்க மாட்டாங்க. இப்ப அததான் ஈரான் வந்து கையில எடுத்திருக்காங்க. அதனால வந்து நெத்தன்யா இறந்துருவாரா, ட்ரம்ப் இறந்துருவாரா, ஆனா அப்படிலாம் இறக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான தாக்குதல் செய்ய முடியாதுங்கிறது நமக்கும் தெரிஞ்சதுதான். அந்த மாதிரியான விஷயத்த வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இஸ்ரேலும் வந்து அமெரிக்காவும் விடவும் மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு இழக்கிறது எல்லாமே என்ன இழப்பாங்கன்னா, ராணுவ தளத்தை இழப்பாங்க, ராணுவ வீரர்களை இழப்பாங்க, ராணுவ வாகனங்களை இழப்பாங்க. இந்த 3 தான் வந்து ஈரானும் குறி வச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து பெரிய தலைகள் உருளல அப்படிங்கிற காரணத்துக்காக ஈரான் அடிக்கிறதுல ஒரு சாதாரண அடியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வந்து $10,000 கோடி செலவுல செஞ்ச ரேடார் மற்றும் வந்து விமானங்களையும் இப்போது ஈரான் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அவங்க அடுத்த தாக்குதல் நம்ம மேல வரக்கூடாது, அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து நம்மள்ட்ட வந்து சரணடையணும் அப்படின்னா இதை போரை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்னா நாம அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க நம்மளை அடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய நிலைமையை பலவீனமாகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மாலாம் வந்து பார்த்தா எந்த நாடுமே இந்த மாதிரிலாம் துணிஞ்சு அடிச்சதே இல்லை. இத்தனை வருஷம் வரலாற்றுல நம்ம இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஈரான்ல தலைவர் கூட இறந்துட்டாங்க. இந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா அத்தனை அமெரிக்க தளங்கள் 27 தளங்களை சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. போர்க்கப்பலை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கப்பலையெல்லாம் அடிக்கிறாங்க. போர்க்கப்பல் அடிச்சா கூட பரவாயில்ல, சரக்கு கப்பல் அடிச்சா கூட பரவாயில்ல, பேருந்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூட பரவாயில்ல, எங்கேயோ நங்கூரமிட்டு இருக்கிறதெல்லாம் அடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் எந்த அளவுக்கு வந்து ஈரான் வந்து முடிவு பண்ணி இறங்கி இருப்பாங்க. இனிமேல் மத்திய கிழக்குல உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்து அமெரிக்காவை தள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஈரான் செயல்பட்டு கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் ஆஃப் பலாவி அவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவ்வளவுதான், இதுதான் சரியான நேரம், எங்கள்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு காமெடியான பேச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு தூரம் சண்டை போட்டு இருக்காங்க, இவர்கிட்ட ஆட்சியை கொடுக்கறதுக்கு தான் வந்து சண்டை போட்டு இருக்காங்களா? அததான் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆசைப்படும். ஆனா அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ஈரான் தயாராக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஈரானும் இஸ்ரேலும் சமாதானத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகள் வந்து கூப்பிடுறாங்க. ஆனா வந்து அந்த மாதிரிலாம் கூப்பிடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஐநாவால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது இல்லாம வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுடைய மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்காகத்தான் நான் ஆயத்துல்லா கொமேனி அவர்களவே நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி இல்லாமல் ஆக்கணும், அப்ப நீங்க சுதந்திரமா இருங்க, உங்களுக்காகத்தான் நாங்க சப்போர்ட் பண்றோம். உடனே இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாரும் போராட்டத்திலயும் ஆர்ப்பாட்டத்திலயும் குதிச்சு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மக்களை வேற உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. இப்ப மறுபடியும் ஒரு 1 லட்சம் பேர் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா போராட்டத்துக்குள்ள வந்து மறுபடியும் ஜாயின் ஆயிருக்காங்க. அதாவது போராட்டம் ஆரம்பிச்சு அதோட வந்து ஒரு மாதிரி வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் இப்ப வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு 1 லட்சம் பேர் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, நேற்று போராட்டம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை IRGC வந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த சமயத்துல கூட்டத்தெல்லாம் கலைச்சு விட்டாங்க. இப்ப அது எந்த நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் அப்டேட் செய்திகள் வரல. இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது அங்க உளவாளிகள் நிறைய இருக்கிறாங்கிறதா உண்மை. எப்படி வந்து இஸ்ரேலுடைய ஆட்கள்லாம் உளவாளிகள்லாம் முன்னாடி போய் போராட்டத்துல ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இப்பவும் அங்க உளவாளிகள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கதான் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்ததை வந்து கொண்டாடுறாங்க. மற்றபடி மக்கள் எல்லாமே வந்து பார்த்தா ஆயத்துல்லா கொமேனி அவர்களோடு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல இப்ப நம்ம நாடு இருக்குது, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு வந்து குறையாகவே இருந்தாலும் கூட மத்த நாடு நம்ம மேல போர் செஞ்சா நம்ம இந்த தலைவர்களை விட்டு கொடுப்போமா, இல்ல வந்து அவங்கள எதிர்ப்போமா? அதுதான் அங்கேயும் நடக்கும். ஏன்னா வந்து இப்ப ஈரான் வந்து பணவீக்கத்தினால வந்து ஒரு அதிருப்தியில மக்கள் இருந்தாலும் கூட வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கால இருந்து இஸ்ரேல்ல இருந்து தாக்குதல் பண்ணும்போது அவங்க கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. அதனால மக்கள் அங்க கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க. அங்க சப்போர்ட்டா இல்லாதவங்க எல்லாருமே இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய அங்கிருந்து வந்து செட்டில் ஆனவங்க அவங்களுடைய உளவு வேலைக்கும் காசுக்காகவும் ஆசைப்பட்டு தான் பண்றதாக தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப எந்த ஒரு விஷயத்தையும் விடாம இலக்குகளை வந்து கப்பல் மேலையும் சரி அமெரிக்காவுடைய வர்த்தகத்தின் மேலையும் சரி வச்சிருக்காங்க ஈரானி. இனி மத்திய கிழக்குல அமெரிக்காவை இருக்க விடக்கூடாதுங்கிறதா இவங்களுடைய நோக்கமா இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ரமலான் மாதத்துல ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணி